மேலே கோவமா? ஓ, ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா சத்தமாக கத்திட்டு நல்லா திட்டிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டா கோவம் வரக்கூடாதுல்ல? ஏங்க சாரிங்க, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க. ஓ, ஆமாம், யாரையும் லவ் பண்ணதில்ல சொன்னீங்க, அப்புறம் எப்படி என்ன மட்டும் பிடிச்சிருக்கு? எனக்கு என்னமோ நீங்கள் மாயாவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தோணுது. இப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். மாயாக்கா என்னை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ, நான் தான் விநாயகர் பேசுகிறேன். நான் சொல்லுங்கண்ணா. உங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாருன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா செட் ஆச்சா? இல்லைண்ணா, எதுவும் செட் ஆகலை. ஓ அப்படியா? ம் சரி, ம் நம்ம சொந்தத்தில் ஒரு பையன் இருக்கான். நீ சொன்னால் பேசி முடிச்சிடலாம். அப்படியா? நீ பாரு, பார்த்துட்டு பேசி சொல்லு. சரி, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, வச்சுட்டுமா? ம் இதில் ஏன் தப்பு என்னடா இருக்குது? மச்சான், எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான்டா. என்ன தான் அவங்க அண்ணன் ஒசாமா பின் லேடனாவே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் உங்கள் அண்ணன் ஒரு இன்டர்நேஷ்னல் தீவிரவாதின்னு சொல்லிப்பாரு, கோவம் வரதான் செய்யும். அவங்க அண்ணன் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான். நீ இன்னும் அவங்க அண்ணனை விட அவன் மேலே அதிகமாக அன்பு காட்டல. நீ வேற ஏன்டா கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா? நான் என்ன பண்ணுறது? நீயே ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்ல. ஒன்று பண்ணு, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வருது, அவளுக்கு அப்படியே ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணு, அப்படியே சாரின்னு கேட்டுரு. நான் ஏன்டா சாரி கேட்கணும்? நான் என்ன பண்ணேன்? லவ் பண்ணுறல, சாரி கேட்டு தான் ஆகணும். அவள் தான் ஃபோனே எடுக்க மாட்டாளே. ஏண்டா எல்லாத்தையுமே நானே வாடா சொல்ல முடியும்? ஓய், என்னாச்சு உனக்கு? உயிரோட தான் இருக்கியா இல்லையா? கால் பண்ணாலும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் விடு. கம்மிங் 14th எல்லாரும் சேர்ந்து வெளியே போலான்னு பிளான் போட்டிருக்கோம். நீயும் வர? இல்லை, என்னால் வர முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்றியா? நீ கண்டிப்பா வர. ப்ளீஸ், நான் ட்ரை பண்ணுறேன். சரி, நான் ஒன்று சொல்லறேன். எனக்கு ஹரிஷ் கிட்டேருந்து நேற்று கால் வந்துச்சு. ஹலோ. ஹலோ. நான் மாயா, ஹரிஷ் பேசுகிறேன். தெரியும், சொல்லுங்க. இன்ஸ்டாகிராமில் நான் தான் உங்கள் நம்பர் கேட்டிருந்தேன். ஓகே. வர வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மாயா உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளானு. ஓகே. உங்கள் ஹெல்ப் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களை யார் என் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி பேச சொன்னா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவளுக்கு கால் பண்ண? ஏங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவும் தப்பாலாம் நான் எதுவும் சொல்லலையேங்க. இருங்க, நீங்கள் தப்பாக பேசுனீங்க, அது இங்கே கேட்கல. ஃபஸ்ட்டு எதுக்கு கால் பண்ணீங்க? உங்கள் கொல்லிக்கிட்ட கால் பண்ணி பேசினப்போ என்னெல்லாம் கற்றுனீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் தப்பு இல்லையா? இதில் என்னங்க தப்பு இருக்குது? பேசாதீங்க. இனி எனக்கு சம்மந்தப்பட்ட யாருக்கும் கால் பண்ணாதீங்க, என்னையும் சேர்த்து தான். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி நீ நடந்துட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல. அன்னைக்கு ஹரிஷ் வந்து பேசிட்டு போனதுலேருந்து அண்ணன் ரொம்ப கோவமாக இருக்காரு. இதில் வேற அண்ணாவோட ஃப்ரெண்டு தூரத்து சொந்தத்தில் பையன் பார்த்துருக்கான்னு வேற சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டி அண்ணன் இந்த ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டேன், இந்த ஃபேமிலிக்கு தூணாக இருந்தேன், அப்படி சொல்லும்போது அண்ணன் மேலே இருக்கிற மரியாதை என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எந்த ஞாபகம் வருது.
அப்படி இருக்கும்போது அண்ணன்கிட்ட போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஹரிஷை பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு வேளை சொன்னால் என்னை தப்பாக நினச்சிருவாரு பயமாக இருக்குது. அதனால தான் உன்கிட்ட பேசின விஷயத்த ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி அவாய்ட் பண்ணு. எனக்கு ஹரிஷை பிடிக்கும் தான், ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னடி சொல்கிற? நீ உங்கள் அண்ணன் கிட்ட ஹரிஷை பிடிக்கும்னு சொல்லி உங்கள் அண்ணன் தப்பாகவே நினச்சாலும் மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா தானே இருக்க போகிற. அது உங்கள் அண்ணனுக்கும் ஹாப்பி தானே? நீ சொல்கிற மாதிரி கல்யாணம் நடந்தால் அதில் அண்ணனுக்கு வந்து சந்தோஷமே இருக்காது. ஏன்னா என் முன்னாடி வச்சுதான் எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் அண்ணா ஹரிஷோட கேரக்டரை பற்றி தப்பாக சொன்னார். அவர் எந்த மூஞ்சி வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுவார்? அது அவருக்கு அசிங்கம் தானே. இதோ பாரு மாயா, எல்லாரோட மேரேஜ்லயும் ஒரு சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது. யோசிச்சுக்கோ, நான் கிளம்புறேன். ஹலோ, நான் பிரவீன் பேசுகிறேன். சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கை நனைக்க வர சொல்லலாம். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். இன்றைக்கி ஏதாச்சும் வேலை இருக்கா? எங்கேயாச்சும் வெளியே போகிற வேலை? நானா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஏன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல நாளாக பார்க்க சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கை நனைக்க வர சொல்லலான்ட்டு. மாப்பிள்ளையா? இந்த சொந்தம் பந்தம் இவன் அப்படி சொல்லுவான் இப்படி சொல்லுவான்னு நினச்சி நம்ம லைஃப்பை பாதியிலே விடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ அப்படியே இரு, அதுதான் எனக்கும் பிடிக்கும். நம்ம வேணான்னு சொல்லும்போதும் அந்த பையன் திருப்பி திருப்பி வரதுலே தெரியுது தப்பு அவன் மேலே இல்லைன்னு. ஹலோ துர்கா, எங்கே இருக்க? நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்க? நான் மேலே இருக்கேன், மேலே வா. நீங்க எப்படி இங்க? இருங்க, அழுவாதீங்க. நான் அண்ணக்கிட்ட பேசிட்டேன். நான் ஓ,
இங்கே எதுக்கு வந்தீங்க? என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இங்கே வரேன்னு சொன்னாங்க, அதான். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா?